அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மாஸ்டர் மகேந்திரன். இவரு ஒரு பெரிய ஜாம்பவான். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவர்கிட்ட உள்ள அந்த தனித்திறமை, தனித்தன்மை நம்ம யாருக்கிட்டயுமே இல்ல. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதனால குழந்தை நட்சத்திரமாக சிறு வயசுல இருக்கும் போது நடிக்க முடியும். பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால குழந்தை நட்சத்திரமாக நடிக்க முடியாது. இவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷல், அதாவது இவர் லட்சத்துல இல்லைங்க, கோடியில இல்லைங்க, மனிதர்கள்லயே ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணா நீங்க வச்சுக்கிறீங்க. என்னன்னா, சிறு வயசுல அவர் குழந்தை நட்சத்திரமா நடிச்சாரு, இன்னும் வரைக்குமே அவர் குழந்தை நட்சத்திரமாவே இருக்கிறாரு. அதுதான் நம்ம ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு பாக்கியம் நம்ம யாருக்குமே அமையாது. ஏன்னா அவர் கடைசியா நடிச்சது மாஸ்டர் படம் நினைக்கிறேன். மாஸ்டர் படத்திலேயே விஜய் சேதுபதிக்கு குழந்தை நட்சத்திரமா அவர் நடிச்சாரு அப்படின்னா பாத்துக்கிறங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர் குழந்தை அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிறங்க. இந்த மாதிரி அவரால் மட்டும்தான் நடிக்க முடியும். உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே யாராலும் முடியாது. அவர் பேசிக்காரு, அதாவது கரண்ட் இல்லாட்டா என்ன, ஏன் உங்களால பொறுமையா இருக்க முடியாத 6 மாசம் வரைக்கும் எதுவுமே கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே கரண்ட் இல்லாட்டா எங்க வீட்டுல யாரு வேணா தாராளமா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவருடைய வீட்டு வாசல்லையே சுவிட்ச் போர்ட்லாம் செஞ்சு வச்சுட்டாரு போல. அதனாலதான் அவ்வளவு தைரியமா பேசுறாரு. என்ன அப்படியும் இல்லாட்டா சோலார் சிஸ்டம்லாம் இருக்குது, அதுல எப்படி ஃபேன் ஓட வைக்கிறது முழுக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அவருக்கு எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, ஏன் இன்ன வரைக்குமே அவரு ஒரு குழந்தை நட்சத்திரமாவே நடிச்சுக்கிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. அப்ப நம்ம சில பேர்கிட்ட கேட்டதுக்கு டைரக்டர்லாம் ரொம்ப வாய் துடுக்க பேசுவாரு. இப்போ ஒரு ஆளு கதை சொல்ல போறாருன்னா அவரையே கிண்டல் பண்ணி பேசுவாரு, அவரே டென்ஷன் ஆன அளவுக்கு பேசுவாரு அப்படின்னு. நம்ப முடியலையப்பா அப்படிங்கல. 1994 உங்க எல்லாருக்குமே தெரியும், நாட்டாம படம் வந்துச்சு. அதுலதான் அவரு ரொம்ப ரொம்ப பேர் எடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதுல வரக்கூடிய அந்த பஞ்சாயத்து சீன்ல எங்க இந்த அக்கா இந்த அண்ணனை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய அந்த டைலாக் உண்மையிலேயே எல்லார் மத்திலையுமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி 1997 விக்ரமன் சூரிய வம்சம் படம் எடுக்கையில ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொபோஸ் பண்றாப்ல, என்னன்னா எனக்கு ஒரு குழந்தை நட்சத்திரம் வேணும். எப்படின்னா, அதாவது நான் கொடுக்கக்கூடிய நடிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் சூப்பரா இருக்கணும் அப்படிங்கையில ஒரு 30-40 பிள்ளைங்க ஆடிஷன் வந்துச்சு. அந்த சமயத்துல ஆர்பி சௌத்ரிக்கு இந்த நாட்டாம படத்துல அந்த பையன் நடிச்சான்ல, அந்த பையனை போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்ப சரி அந்த பையனையே போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆர்பி சௌத்ரி. அந்த சமயத்துல ஒரு டாட் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இளையராஜா அவர்கள் ஒரு மியூசிக் போட்டாருன்னா அந்த படம் ஹிட் ஆயிரும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆயிரும். அதே மாதிரியே இந்த கவுண்டமணி, செந்தில் இவங்கெல்லாம் காமெடி பண்ணானா இந்த படம் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் இருந்தது. அது ஒரு ராசி பார்க்க மாதிரி. இந்த பையனும் அந்த ஒரு படத்துல நடிக்கிறான் அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆர்பி சௌத்ரி அவர்களும் அதை நம்ம முழுமையா நம்பினாங்க. சரி நடிக்க வைக்கலாம் அப்படின்னு. அப்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு இருக்கையில ஆர்பி சௌத்ரி அந்த பையலை அங்க விடுறாரு. இந்த பையலை என்ன மாதிரி சீன்ல நடிக்க வைக்கிறீங்கிறத நீங்க ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு. அந்த சமயத்துல விக்ரமன் அவர் என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கையில இந்த பைய போய் சொல்றானா, அம்மா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு. இவர் இப்படியே பார்த்தாரா ஸ்லோவா, அம்மா நான் எத்தனை நாளைக்கு நடிக்க வரணும், என்னுடைய சீன்லாம் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசியிருந்தான். அப்ப விக்ரமன் சொல்லிட்டாரா, இந்த பையன் நடிச்சான்னா நான் இந்த படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆர்பி சௌத்ரி ஸ்ட்ரிக்டா சொன்னோன்னே இந்த பையனை அவசரமா தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன பிள்ளைய பையன் வேஷம் போட்டு நடிக்க வச்சாங்க. ஏன்னா உண்மையிலே அந்த பிள்ளையும் நல்லா நடிச்சிருந்தது. ஆமா, அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பையன் இல்லாட்டாலுமே நம்மளால ஹிட் கொடுக்க முடியுங்கிறத அந்த டைரக்டர் கையில் தான் இருக்குங்கிறத நிரூபிச்சவர் விக்ரமன் அவர்கள். உண்மையிலேயே அதை ஒரு பாராட்டலாம். அந்த சமயத்துல அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பட வாய்ப்புகள்லாம் குழந்தை நட்சத்திரமாவே இருந்தது. இன்ன வரைக்குமே அவர் குழந்தை நட்சத்திரமா தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன
இந்த சோலார் சிஸ்டம் பேசுறாங்க. என்ன அதெல்லாம் பேசணும் அப்படின்னா வந்து முதல்ல நாகரிகமாக பேசணும். அதே மாதிரி வந்து என்ன எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது. என்ன ஏன்னா கரண்ட் இல்லாட்டா உங்களால வாழ முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப வீட்டுல யாரு இருப்பா? பெண்கள் இருப்பாங்க, ஏன்னா பிரெக்னன்ட் ஆனவங்க இருப்பாங்க, அதே மாதிரி பிள்ளை பெற்றவங்க இருப்பாங்க, அதே மாதிரி வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கரண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு ஒரு விஷயம். கரண்ட் இருந்தா தான் வந்து வீட்டில் இருக்க முடியும். ஏன்னா அப்ப அது இல்லாம நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீ யார், இவன் யாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இவன் வந்து என்ன மாஸ்டர் படத்திலேயே வந்து இவர் யாரு லோகேஷ் வந்து வாய்ப்பு கொடுக்கலையா, கடைசியில வந்து விஜய வந்து பேசிதான் வந்து அந்த வாய்ப்பையே வாங்கி கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்தது.